மாமா கடைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? இப்பதாம்மா வந்தேன். என்னன்னு ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லம்மா, நம்ம கதிருக்கு வந்து ஆ கதிருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. ஐயோ அண்ணா என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, பைக்ல போகும்போது கீழே விழுந்துட்டாம்மா. கையில பெரிய கட்டு போட்டுட்டு வந்தான். கையெலும்பு வேற உடைஞ்சிருக்கு. ஐயோ கடவுளே! கதிர் எங்க மாமா? அவன் ரூம்ல தாம்மா இருக்கான். ஐயோ கதிரு! ஐயோ கதிரு, என்னப்பா ஆச்சு? எப்படி இப்படி அடிபட்டுச்சு? என்னடா இப்படி அடிபட்டிருக்கு? அழாதீங்க அத்தை. கதிர் ஒண்ணும் இல்ல. டேய், ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. நீ ஒண்ணும் இல்லைன்னு சொல்ற. எப்படி ஆச்சு? பைக்ல போறப்ப கீழே விழுந்துட்டேன். சும்மா சொல்லாத கதிர். நீ ஹார்ஷா கூட டிரைவ் பண்ண மாட்ட. எப்படி அடிபட்டுச்சுன்னு சொல்லு. இல்ல மாயா, நான் பைக்ல இருந்தா விழுந்துட்டேன். பைக்ல இருந்து விழுந்ததுக்கு இப்படியா அடிபடும்? வேற ஏதோ நடந்திருக்கு. உன்னை யாராவது அடிச்சாங்களா? கதிர் சொல்லு கதிர். இப்போ நீ அந்த கார்த்திக்கு பிடிக்க போய் மிஸ் ஆயிட்டான்ல, அவன் ஏதாவது பண்ணானா? டேய், அப்படியா? உன்ன அப்போ அவன் தான் அடிச்சானா? அப்படிதான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அத்தை. என்னடா சொல்ற? நான் வண்டியில இருந்தெல்லாம் விழல. 4 பேர் வந்து வேணும்னே பிரச்சனை பண்ணி அடிச்சாங்க. நீ அவனை பிடிக்க போய் அவனை அடிச்சிட்டு வந்தல்ல, அதனாலதான் இப்படி பண்ணிருப்பான். ஐயோ, அவன் நம்ம குடும்பத்தை நிம்மதியாவே இருக்க விட மாட்டானா? கதிர், குரு சார் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் நாம. வேண்டாம் மாயா, அவன் உயிரோட இருக்கிறதுக்கே நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்ல. இந்த கேஸ் கொடுத்தாலும் நிக்காது. என்கிட்ட அடி வாங்கினதுக்கு தான் பழி வாங்க இப்படி பண்ணிருப்பான். அடுத்த தரம் அவனை எங்கேயாவது பார்த்தேன். அவனை சும்மா விடக்கூடாது கதிர். சீக்கிரமா அவனுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். கடவுள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவனை சும்மா விட மாட்டாரு. அவனுக்கான தண்டனை கிடைக்கும். இத பாருங்க, நீங்க எதுக்கும் அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இருங்க. புவனேஸ்வரி அவளோட விளையாட்ட ஆரம்பிச்சிருக்கா. இனிமே நம்ம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கதிர், நீ நல்லா ரெஸ்ட் எடு. முதல்ல உன் உடம்பு சரியாகட்டும். அத்தை, ஆ, கொஞ்சம் சுடுதண்ணி கிடைக்குமா? இருப்பா எடுத்துட்டு வரேன். பெரியம்மா, இருங்க. நீங்களே இப்பதான் டயர்டா வெளியில இருந்து வந்திருக்கீங்க. டேய், சும்மா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. மாயா, அவனுக்கு அடிபட்டு இருக்குல்ல. சரி இருக்கட்டும். அவனை பாத்துக்க என்ன ஆளா இல்ல. நீங்க வாங்க. சுடு தண்ணி தானே கேட்டேன். ஏய், அதான் உன் வைஃப் இருக்கால, அங்க கேளு. நீங்க வாங்க பெரியம்மா, போலாம். அம்மா, சாப்பாடு வேணும். பசிக்குதா? போய் உட்கார, நான் எடுத்துட்டு வரேன். போ. எனக்கு இல்லம்மா, அவருக்கு. யாரு? கதிருக்கா? ஆமா. டைமுக்கு சாப்பிட்டா தானே மாத்திரை எல்லாம் போட முடியும். நீ எடுத்துட்டு வந்து குடுமா. ஆம், எனக்கு இங்க வேலை இருக்குதானா? பாக்குறல. ஒண்ணு பண்ணு, நீ அந்த பிளேட் எடுத்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போ. நானா? ஆமா, உன் புருஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு போனோம். என் தங்கம்ல, எடுத்துட்டு போ. வேலை இருக்குடா, அதோ எல்லாமே அங்கதான் இருக்கு. வச்சு எடுத்துட்டு போ. மாயாக்கா, நீ அவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் குடுக்கறியா? ஹலோ,
என்ன பார்த்தா எப்படி இருக்கு? எனக்கு வேற வேலை இல்லையா? அக்கா ப்ளீஸ்க்கா. பாருடா, அக்கான்னு சென்டிமெண்டா பேசி ஆஃப் பண்ண பாக்குறியா? உன் ஹஸ்பண்ட்க்கு நீ தான் எடுத்துட்டு போய் கொடுக்கணும். போ, எடுத்துட்டு போ. பிரியமா, அங்க பாருங்க. பெரியமா, நான் சொன்னேன்ல பாத்தீங்களா, அவங்கள தனியா விட்டா போதும்னு. ஆமா மாயா, தனா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. சந்தோஷமா இருக்கு. இந்தா சாப்பிடு. இல்ல எனக்கு பசிக்கல. சாப்பிடு. சீக்கிரம் மாத்திரை போடணும். கரெக்டா மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டாதான் சீக்கிரம் உடம்பு சரியாகும்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. சாப்பிடு. ஏய் இரு இரு, வேணா விடு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். சாப்பிடு. இல்ல வேணாம், உனக்கு எது கஷ்டம்? ப்ளீஸ் சாப்பிடு. உன் கையில அடிபட்டு இருக்கும் போது நீயா எப்படி சாப்பிடுவ? சொல்றல சாப்பிடு. ம். ஓஹோ, இப்படி வேற திட்டம் போட்டுட்டு இருக்காங்களா? இதை இப்படியே விடக்கூடாது. இத அண்ணன் கிட்ட சொல்லுவோம். பண்றாங்க. நீங்க தனா வாழ்க்கையில இருந்து அவனை விரட்டி விடலான்னு பாத்துட்டு இருக்கீங்க. ஆனா அவன் சும்மா கட்டு போட்டுட்டு வந்து டிராமா பண்ணிட்டு இருக்கானே. இல்ல சிவா சொன்னானே, நிஜமா நல்லா அடிபட்டிருக்கு. ஷோ அண்ணே, சின்னதா ஏதாவது அடிபட்டிருக்கலாம். ஆனா அவன் பெருசா கட்டு போட்டுட்டு வந்து தனாவோட மனசை மாத்துறதுக்காக ஏமாத்திட்டு இருக்கானே. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்த ஆரம்பிச்சிட்டானே. என்ன சொல்ற நீ? அண்ணே, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வந்து பாருங்க. வாங்கண்ணே, சீக்கிரம் வாங்க சொல்றேன். வாங்கண்ணே, வாங்க. வாங்கண்ணே. அண்ணே பாருங்கண்ணே, பாருங்கண்ணே, தனாவை எப்படி மாத்திட்டு இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்கல்ல, தனா இப்படி எல்லாம் அவனை பாத்துக்கணுங்கிறதுக்காக பொய்யா வந்து கை உடைஞ்சிருச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்கான். தனா பாவம்னே, இலகுன மனசு, யார் மேலையும் உடனே இறக்கம் காமிச்சிருவா. அதுக்கு தானே அவனுக்கு இப்படி அடிப்பட்ட மாதிரி நடிச்சு அவ மனச மாத்த பாக்குறான். இப்பவே பாருங்களேன், நம்ம தனா அவனுக்கு எப்படி ஊட்டி விட்டுட்டு இருக்கான்னு. போதும் தானா? சரி. இந்தா மாத்திரை. தேங்க்ஸ் தானா. நீ படுத்து ரெஸ்ட் எடு. என்ன? நான் கீழே படுத்துக்கிறேன். வேணாம் வேணாம், நான் கீழே படுத்துக்கிறேன். நீ கட்டிலே படுத்துக்கோ, அதான் உனக்கு வசதியா இருக்கும்.
இல்ல நான் கீழே படுத்துக்கிறேன். சொன்னா கேளு, நீ கட்டிலே படுத்துக்கோ. ஐயோ, என்ன இவ்ளோ ஜுரம் அடிக்குது? மாத்திரை ஏதாவது கொடுக்கலாம். கதிர், கதிர், இந்தா மாத்திரை போட்டுக்கோ. என்ன ஜானகி? இவரை எங்க காணோம்? காலையிலேயே எங்க போனாருன்னு தெரியலையா அத்தை? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கலையே. ரகு உள்ள இல்ல? இல்ல அத்தை, எல்லா இடத்துலயும் நான் பார்த்துட்டேன். அவரு வீட்ல இல்ல. எங்க போனாருன்னு தெரியலையே. நான் எந்திரிச்சதுல இருந்து இன்னும் பார்க்கலையே ஜானகி. ஆ சிவா, அண்ணி சொல்லுங்க அண்ணி. உங்க அண்ணனை பாத்தியா? ஏதாவது வேலையா வெளியே போறேன்னு சொன்னாரா? இல்லையே அண்ணி, என்கிட்ட எதுவும் சொல்லலையே. ஏன், என்னாச்சு? இல்லப்பா, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவர் எங்கேயும் இல்ல. அப்படியா? தங்கச்சி, அவர் என்ன சின்ன குழந்தையா? அவர் இங்கதான் இருப்பாரு. ஆனா வீடு முழுக்க தேடிட்டனே, அவர் எங்கேயும் இல்ல. அப்போ பஞ்சாயத்துக்கு போயிருப்பாரோ என்னமோ? இன்னைக்கு எதுவும் அப்படி இல்லையே மாமா. அப்படியே பஞ்சாயத்துக்கு போறதா இருந்தாலும் என்ன கூப்பிடாம போக மாட்டார்ல. ஆமால. என்னாச்சு பெரியம்மா? மாயா, அவர் எங்க போனாருன்னு தெரியல. யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் இல்ல. ஆ, இன்னைக்கு ஏதாவது வேலையா போயிருப்பாரு. வந்துருவாரு பெரியம்மா, கவலைப்படாதீங்க. தனா, அப்பா எங்கேயாவது வெளியே போறதா உங்ககிட்ட சொன்னானா? இல்ல பாட்டி. இல்லையா? ஒருவேளை மரக்கடைக்கு ஏதாவது போயிருப்பாரோ என்னவோ. மாமா, நான் போய் பார்த்துட்டு வரேன், இருங்க. சரி மச்சான். டேய், மாமா, அண்ணன் வந்துட்டாரு பாருங்களேன். அத்த வந்துட்டாரு. அண்ணி, அண்ணன் வந்துட்டாரு. அண்ணா, வெளில போயிருந்தீங்களா? கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல. ஏன் ரகு, நீ எப்பவும் சொல்லாம எங்கேயும் போக மாட்ட. இப்ப என்ன சொல்லாம கொள்ளாம காலையில எங்கேயோ வெளியில போயிருக்க? அப்படி என்னப்பா வேலை? ஆமா, என்னது இது? சொல்றேம்மா. தனா, இங்க வாமா. என்னப்பா? இந்தாம்மா. என்னப்பா இது? இனிமே எதுக்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். இதுதான் இனிமே உன் ஆசை, கனவு, லட்சியம், உலகம் எல்லாமே. இந்தா. இதுக்குள்ள என்னப்பா இருக்கு? எல்லாம் உனக்கு பிடிச்சதுதான். பிரிச்சு பாருமா. ம். வாழ்க்கையில எதுவுமே சரியா நடக்கலன்னு நீ கவலைப்படாதம்மா. அப்பா நான் இருக்கேன். நீ ஆசைப்பட்ட விளையாட்டை தொடர்ந்து விளையாடு. உனக்கு துணையா
நான் உன் கூட இருப்பேன். கடவுள் உனக்கும் இதுக்கும் ஒரு முடிச்சு போட்டிருக்காரு. இந்த விளையாட்டை நீ நல்லா விளையாடிக்கிட்டு இருந்த. சில தேவையில்லாத விஷயங்கள் நடந்ததுனாலதான் இத நீ பாதியிலேயே விடுற மாதிரி ஆயிடுச்சு. இனிமே உன் கவனம் வேற எதுலையுமே இருக்கக்கூடாது. 4 சவுத்துக்குள்ள நீ உட்கார்ந்துருக்கவும் வேண்டாம். நீ தினம் விளையாடு, நிறைய போட்டியில கலந்துக்கும். எந்த ஊருக்கு வேணாலும் நீ போய் விளையாடு. உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாழ்க்கையை கெடுக்க நினைச்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டணும். இந்த அப்பாவுக்கும் நம்ம ஊருக்கும் பெருமை சேர்க்கிற மாதிரி ஏதாவது பண்றியா? கண்டிப்பா பண்ணுவேன்ப்பா. உனக்கு இனி எல்லாமே இந்த விளையாட்டாதான் இருக்கணும். வேற யாரும் உனக்கு தேவையில்லை. இதுதான் உன் வாழ்க்கையில பெரிய துணையா இருக்க போகுது. உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் இருக்கேன். நீ உன் கனவை நிறைவேற்றுறது தான் இந்த அப்பாவோட முதல் வேலை. ரகுராமோட பொண்ணு தனாங்கிற பேர் இல்லாம தனாவோட அப்பா ரகுராம்னு எல்லாரையும் நீ சொல்ல வைக்கணும். அதை பார்த்து நான் பெருமைப்படணும். கதிர் அவளோட மனசை மாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அண்ணன் இப்படி ஒரு வழியை யோசிச்சிருக்காரு. இதுவும் நல்லா தான் இருக்கு. எப்படியோ இவங்க 2 பேரையும் பிரிச்சா சரிதான். ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தனா, இந்த பாருமா, உன் கவனம் எல்லாம் இனி இந்த விளையாட்டுல மட்டும்தான் இருக்கணும். வேற எதுலயும் இருக்கக்கூடாது. புரியுதா? தேங்க்யூப்பா. நான் கூட விளையாட்டை நிறுத்திட்டாளேன்னு கொஞ்சம் கவலையா இருந்தேன். ஆனா அவர் சரியா யோசிச்சிருக்காரு பாத்தியா மாயா? எனக்கும் சந்தோஷம்தான் பெரியம்மா. ஆனா திடீர்னு இப்படி யோசிக்கிறாரே, அதான் எனக்கு புரியல. ஏன்னா அவர் எப்பவுமே தனாவை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறாரு. அதான். ஐயோ, ஆறிடுச்சு. சரியான முடிவு தான் எடுத்திருக்காரு தானா. மாமா ஆசைப்பட்ட மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய பேட்மிண்டன் பிளேயர் ஆகி நிறைய போட்டியில் ஜெயிக்கணும். இதில் தான் உன்னோட முழு ஃபோக்கஸும் இருக்கணும் இனிமே. நான் கேட்டுக்கிட்டதுக்காக
நீ தாலி பிரிச்சு கோக்க ஒத்துக்கிட்ட. தேங்க்ஸ். நான் சொன்ன மாதிரியே சீக்கிரம் உன் லைஃப்பை விட்டு போயிடுவேன். நீ உன் ட்ரீமை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவேன். எனக்கு அதில் நம்பிக்கை இருக்கு. உன் லைஃப்பை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உனக்காக ஏதாவது கொடுக்கணும்னு தோணுச்சு. அதான் இதை உனக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்தேன். இதை நீ வாங்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையுமே கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? நீ என் வாழ்க்கையிலேயே இருக்க கூடாதுன்னு சொல்ற. நீ வாங்கி கொடுத்த கிஃப்ட மட்டும் நான் வாங்கிக்கணுமா? இல்ல இப்படியெல்லாம் செஞ்சா உன்னை நம்பிடுவேன்னு நினைச்சியா? அப்படிலாம் இல்லை தானா. இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே தான். ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்க தானே. உன் கிஃப்டும் வேணாம், ஒரு மண்ணு வேண்டாம். ஒழுங்கா போயிடு. போ.